இன்வெர்ட்டிபிலிட்டி அண்ட் ஐசோமார்பிசம்ஸ் இதுதான் வந்து செக்ஷன் 2.4 நம்ம லீனியர் அல்ஜிப்ரா பை ஃப்ரைட்பர்க் புக்கில் 2.4 செக்ஷன் 2.4ஓட டைட்டில். ஸோ இந்த செக்ஷனில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா டெஃபினேஷன் ஆஃப் அன் இன்வெர்ட்டிபிள் லீனியர் டிரான்ஸ்மிஷன், criterion for invertibility of linear transmission and definition of an invertible matrix. So இதுல வந்து invertible transformation அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம். இங்க வந்து invertible matrixனா என்னன்னு, இது வந்து கிரைட்டீரியன் ஒரு லீனியர் டிரான்ஸ்மிஷன் இன்வெர்ட்டிபிளா இருக்கிறதுக்கான தேவையானதும் போதுமானதுமான நிபந்தனை இந்த இடத்துல. அடுத்தது இப்போ இன்வெர்ட்டிபிலிட்டி ஆஃப் லீனியர் டிரான்ஸ்மிஷனை எப்படி இன்வெர்ட்டிபிலிட்டி ஆஃப் த மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன், நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு டிரான்ஸ்மிஷன் கொடுத்தாக்கா அதோட ஒரு மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் இந்த ஆர்டர்ட் பேசிஸ் பீட்டா அண்ட் காமா அது நமக்கு தெரியும். ஸோ எப்படி ஒரு லீனியர் டிரான்ஸ்மிஷனோட அந்த இன்வெர்ட்டிபிலிட்டியை நம்ம மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தட் லீனியர் டிரான்ஸ்மிஷன் கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம். அடுத்தது மேட்ரிக்ஸ் A is invertible if and only if its left multiplication transformation LA is invertible. இதுவும் நம்ம ரிலேட் பண்ணியிருக்கோம். ஒரு இன்வெர்ட்டிபிள் ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துட்டோம்னா அதோட LA அந்த லெஃப்ட் மல்டிப்ளிகேஷன் டிரான்ஸ்மிஷன், இது மேட்ரிக்ஸ் இது டிரான்ஸ்மிஷன். ஸோ எப்போ அந்த மேட்ரிக்ஸ் ஏ இன்வெர்ட்டிபிளா இருந்தாலும் எல்ஏ வந்து இன்வெர்ட்டிபிளா இருக்கும், எப்போ எல்ஏ இன்வெர்ட்டிபிளா இருந்தாலும் ஏ இன்வெர்ட்டிபிளா இருக்கும் அப்படிங்கிற அந்த ரிசல்ட். அடுத்தது டெஃபினேஷன் ஆஃப் அன் ஐசோமார்பிசம் அண்ட் ஐசோமார்பிக் ரிலேஷன். ரெண்டு வெக்டர் ஸ்பேஸ் கொடுத்தாக்க அது ரெண்டுத்துக்கும் எப்படி ஒரு ஐசோமார்பிக் ரிலேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றது அந்த டெஃபினேஷன். அடுத்தது two finite dimensional vector spaces over the same field are isomorphic if and only if the same dimension. They should have the same dimension. அதாவது VW ஐசோமார்பிக்கா இருக்கணும்னா டைமென்ஷன் finite dimensional ஓகே, ஆனால் டைமென்ஷன் சேமா இருக்கணும் அப்படிங்கிற ரிசல்ட். அதுக்கப்புறம் முக்கியமான ரிசல்ட் இது ஒன்று, எவ்ரி n dimensional vector space over F is the same as கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் n tuples பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம வந்து மேட்ரிக்ஸ் கலெக்ஷன் ஆஃப் ஆல் மேட்ரிசஸ் ஆஃப் ஆர்டர் 2x2 எடுத்துட்டோம்னா அதனுடைய டைமென்ஷன் 4, அது ஏற்கனவே நமக்கு தெரியும். அதை நம்ம வந்து இந்த F4ஓட ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஒரு பாலினாமியல் ஸ்பேஸ் of collection of all polynomials whose degree is at most 2 அப்படின்னா 1x square தான் பேசிஸா இருக்கும், அப்போ டைமென்ஷன் 3. ஸோ அதை வந்து F3ஓட ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இதை யூஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே டயக்ராம்ஸ்ல அந்த லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அந்த கேசஸ்ல எல்லாம் பண்ணியிருக்கோம். பட் இங்கே தான் வந்து அந்த ப்ரூஃப் நமக்கு வருது. அதுக்கப்புறம் the meaning of the isomorphism between this script L of VW and collection of all M cross N matrices. So what is the meaning na? That studying linear transformation is equivalent to studying matrices. ஒரு transformation கொடுத்தா matrix, ஒரு matrix கொடுத்தா ஒரு transformation. So இது we can read it as இந்த இதை வந்து standard representation of script L of VW with respect to basis beta and gamma. இப்போ இந்த பீட்டா அண்ட் காமா அப்படிங்கிற இது ரெண்டும் பேசிஸா நம்ம எடுத்துப்போம், விக்கும் டபிள்யூக்கும். பீட்டா ஃபார் வி, காமா வந்து டபிள்யூட பேசிஸ் அப்படின்னு இருந்ததுன்னா இதை வாசிக்கிறது த ஸ்டாண்டர்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எல் ஆஃப் விடபிள்யூ வித் ரெஸ்பெக்ட் டு பீட்டா அண்ட் காமா. ஸோ அது பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இதனுடைய கராலரியா டைமென்ஷன் ஆஃப் இது வந்து இந்த ஸ்கிரிப்ட் எல் ஆஃப் விடபிள்யூ இஸ் எம் இன்டூ என். எம்ங்கிறது டைமென்ஷன் ஆஃப் வி, என்னங்கிறது டைமென்ஷன் ஆஃப் டபிள்யூ. ஸோ டைமென்ஷன் ஆஃப் எல் ஆஃப் விடபிள்யூ இஸ் டைமென்ஷன் ஆஃப் வி இன்டூ டைமென்ஷன் ஆஃப் டபிள்யூ, அந்த ரிசல்ட். அண்ட் தென் the standard representation of V with respect to beta is denoted as this. ஸோ அப்படின்னா என்ன, அண்ட் ஏதான ஒரு finite dimensional vector space Vன்னு கொடுத்தாக்கா இந்த 5 beta should be an isomorphism. இது ஆக்சுவலா 5 beta will be a mapping that later that will be defining V to இந்த Fn. அப்போ அந்த V is isomorphic to Fn அப்படிங்கிறத இது மூலமாகவும் நம்ம சொல்லலாம்.
ஸோ ஆல் தட் அந்த வீடியோ வரும்பொழுது அதெல்லாம் பார்க்கலாம். பட் ஓவராலாக இதெல்லாம் தான் நம்ம செக்ஷன் 2.4ல நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நாட் ஆல் டுகெதர் ஒன்னொன்னா தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, definition of a linear transformation to be invertible. அதனுடைய invertible transformationோட definition. அடுத்தது t is invertible if and only if t is both 1 to 1 and on to. இந்த fact வந்து நம்ம ஒரு ரீகால் பண்றோம். இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணல, இந்த ஃபேக்ட் நம்ம மென்ஷன் பண்ண போறோம். அடுத்தது இதை யூஸ் பண்ணி ஒரு ரிசல்ட்டும் நம்ம கொடுக்க போறோம். அதுக்கும் we are going to borrow a result, but இது it's a fact that we are going to use. அடுத்தது இந்த t is linearனா invertible இருந்ததுன்னா t inverse is also அதனுடைய இன்வர்ஸும் லீனியரா இருக்கும்னு சொல்ல போறோம். t இன்வெர்டிபிளா இருந்ததுன்னா v ஃபைனைட் டைமென்ஷனலா இருப்பதற்கான தேவையானதும் போதுமானதுமான நிபந்தனை w ஃபைனைட் டைமென்ஷனல். ஆனா v to w அந்த t வந்து இன்வெர்டிபிளா இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் ஆஃப் இன்வெர்டிபிள் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ v and w ரெண்டு வெக்டர் ஸ்பேசஸ் அண்ட் t இஸ் அ மேப்பிங் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் v to w எடுத்துக்கிறோம். அண்ட் இன்னொரு ஃபங்க்ஷன் இந்த இடத்துல நம்ம இப்போ ஏன்னா லீனியர்னு இனிமேல் தான் சொல்ல போகிறோம், அதனால ஃபங்க்ஷன் தான் இன்ட்ரடியூஸ் ஆகுது. அது the function u from w to v is said to be inverse of t. இங்க யூனிக்னஸ் பின்னாடி சொல்ல போறோம். ஸோ இப்போ வரைக்கும் it is said to be an inverse of t if tu equals I the identity transformation on w and ut is identity transformation on v. இப்போ tங்கிறது vலேருந்து wக்கு போகக்கூடிய ஒரு transformation. I mean t is a mapping from v to w. It's a linear transformation. And uங்கிறது mapping between w and v. அப்போ when you consider t composition u, it will be எப்போதுமே இதை எழுதும் பொழுது இதனுடைய டொமைனும் இதனுடைய கோடொமைனும், இதனுடைய டொமைன் w இங்கிருந்து இங்கே போகுது, இதனுடைய கோடொமைன் இதனுடைய இந்த t-யோட கோடொமைன் w. ஸோ w to w. அதே மாதிரி utக்கு இதனுடைய டொமைன் v, u-ஓட கோடொமைன் கேபிட்டல் V. அதனால ut will be from v to v. அதனால தான் இந்த இடத்துல நம்ம ut வந்து it should be identity on v ன்னு சொல்றோம், இது tu வந்து identity on w அப்படின்னு சொல்றோம். இப்போ if t has an inverse then t is said to be invertible. அப்ப இது ரெண்டும் ட்ரூவா இருந்ததுன்னா நம்ம t is invertible அப்படின்னு சொல்றோம் and u அதனுடைய inverse அப்படிங்கிறோம். ஸோ t has an inverse அப்படின்னு இருந்ததுன்னா, இந்த மாதிரி இருந்ததுன்னா t has an inverse ன்னு சொல்றோம். அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த t நம்ம என்னன்னு சொல்லுவோம், t is invertible அப்படின்னு சொல்லுவோம். சரி, if t is invertible then the inverse of t is unique and it is denoted by இது நொட்டேஷன். இது யூனிக்கா தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இங்க நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். இப்போ ஒருவேளை s-ன்னு இன்னொரு மேப்பிங் from w to v, u from w to v மாதிரி இன்னொன்னு s-ன்னு நம்ம ஒன்று எடுத்துக்கிறோம். such that இதே மாதிரி இந்த u என்ன பண்ணுதோ அதே மாதிரி இங்க tu equals iw மாதிரி இந்த இடத்துல that is identity on w மாதிரி இந்த இடத்துல s-ங்கிற இடத்துக்குள்ள ஐ மீன் uங்கிற இடத்துல s-அ போட்டு இன்னொரு s இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து இந்த நம்ம வந்து st and t இப்போ நம்ம சொல்ல வேண்டியது s is equal to u, s is equal to u தான் நம்ம சொல்லணும். இப்போ இந்த st அப்படிங்கிறதும் இந்த லெஃப்ட் சைடில் இந்த st-ங்கிறது iv, இந்த இடத்துல தட் இஸ் ut. அதனால st ஈக்குவல்ஸ் ut. அதே மாதிரி இங்க ts வந்து ஐடென்டிட்டி ஆன் w, tu வந்து ஐடென்டிட்டி ஆன் w. அதனால st ஈக்குவல்ஸ் ut அண்ட் ts இஸ் ஈக்குவல் டு tu நமக்கு வருது. நம்ம சொல்ல வேண்டியது வந்து s இஸ் ஈக்குவல் டு u, அப்பதான் இந்த யூனிக்கா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஈக்குவேஷன்ல we are going to apply the transformation on actually post multiplying. ஏன்னா commutativity நமக்கு தெரியாது, அதனால post multiplying both sides of this by s இதுதான் வரும்.
இப்போ இந்த TS வந்து இங்க நம்ம எழுதியிருக்கோம் IW. TS வந்து IW. ஸோ இதுதான் நமக்கு வருது. அண்ட் இந்த இடத்துல TUங்கிறது IW. ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹேவ். பட் S when you apply identity on W பண்ணும்பொழுது you are getting S. அதே மாதிரி இந்த இடத்துல you are getting this. So IW is a mapping between W and itself. இந்த காம்போசிஷன் கரெக்டா டிஃபைன் ஆயிருக்கான்னு அதையும் பார்க்கணும் இல்லையா? ஸோ S is a mapping from W to V. And IW is a mapping between W and W. So you have to have இந்த இதனுடைய domain, இதனுடைய codomain, இதனுடைய codomain. So இதனுடைய domain வந்து W. இதனுடைய codomain வந்து S ஓட codomain வந்து V. And your S is a mapping between W and V. So we are correct in writing this as S. அதே மாதிரி இந்த இடத்துலயும் இது ஐடென்டிட்டி மேப்பிங், இந்த காம்போசிஷன் இஸ் டிஃபைன். ஐடென்டிட்டின்னு இருந்ததுனாலே இட் should give you the same element. ஸோ வேணும்னா தனியாக கூட நம்ம வித் எலிமெண்ட் we can check. ஸோ ஸ்மால் W எடுத்துனோம்னா இது கேபிட்டல் W. So this identity will take any element to itself. So S of W. அதே மாதிரி அந்த இடத்துலயும் ரைட் சைடில் U composition IW of small w போட்டோம்னா U of W ன்னு வரும். So the image is equal na mappings must be equal. So in that way also we can conclude. So that proves the uniqueness of inverse. So the inverse of T is unique ங்கிறதுக்கு explanation. இது வந்து notation T inverse ன்னு denote பண்றோம். இப்போ இதுல TU the whole inverse is U inverse T inverse. இதே மாதிரி group theoryல படிச்சிருக்கோம். A dot B the whole inverse is B inverse A inverse. அதே மாதிரி A inverse the whole inverse is A for any element A in G. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். சேம் கான்செப்ட். TU காம்போசிஷன் U இன்வர்ஸ் T இன்வர்ஸ் போட்டோம்னா இதுதான் நமக்கு வருது. ஸோ இந்த UU இன்வர்ஸ் ஏன்னா இந்த U inverse is IW. That is இது. So you have மறுபடியும் இதே same story. You'll have to find the domain, codomain. அதை வச்சோம்னா this is what we get. அப்போ இது வந்து TT inverse, that is identity on W. அதே மாதிரி இதை கம்ப்யூட் பண்ணோம்னாலும் U inverse T inverse TU அதை கம்ப்யூட் பண்ணோம்னாலும் we will get identity. So we have something like this. A dot B, whenever you have A dot B equal to E equal to B dot A na, whatever here will be the inverse of this. So you have you will have this to be, see this is also IW. That we will check. See here U inverse, U is a mapping from B to W to V. So U inverse is a mapping from V to W. So when you compute U composition U inverse, இதனுடைய domain, U inverse ஓட domain V. U ஓட codomain வந்து V. So this is IV. This is U inverse is IV, identity on V. இப்போ T is a mapping from V to W. T is a mapping from V to W and IV is a mapping from V to V. அப்போ T composition IV when we compute, it will be mapping between what to what. இதனுடைய domain and இதனுடைய codomain V to W. So T composition this is VW. So T and T inverse is also, T inverse is a mapping from W to V. T inverse is a mapping from W to V. So just check whether what we get. T composition T inverse. T inverse ங்கிறது இது, இதனுடைய domain W. T inverse
W. So you have this to be W. So you have இதனுடைய domain W. T ஓட codomain W. So T inverse is between W and itself. அதனால you can write this as IW. So this is IW and this is also IW and this one இங்க நம்ம போட்டது இது IW. So you have something like this. அதனால you can write like this. So இதுக்கு வந்து T inverse the whole inverse. மறுபடியும் அதே தான் அந்த group theory கான்செப்டே தான். T inverse composition T is identity on B. இதனுடைய domain என்னவோ அதான் வரும் B. And similarly T inverse T inverse the whole inverse போட்டாலும் அதே தான் வரும். But by the uniqueness of inverse of an element, T inverse க்கு ரெண்டு inverse வர மாதிரி இருக்கும். So that cannot happen. Therefore, T must be equal to T inverse the whole inverse. இப்போ third remark. T from V to W is a linear transformation where V and W are finite dimensional of equal dimension. That is given to us. இப்போ T is invertible if and only if rank of T is equal to dimension of V. So இதுக்கு என்ன fact நம்ம யூஸ் பண்றோம்னா a function is invertible if and only if it is bijective. இது right from the first chapter in Herstein போன செமஸ்டர்ல அதுலயே ஃபங்க்ஷன் இன்வெர்டிபிளா இருக்கணும்னா அது பைஜெக்டிவா இருக்கணும். ஸோ அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்க போறோம். இப்போ தியரம் 2.5ல the equivalent condition நம்ம சொன்னோம் T1 to 1 implies T1 to that in turn implies this and this in turn implies this அந்த மாதிரி A implies B implies C implies Aன்னு. ஸோ அப்போ equivalent condition அது. இப்போ 1 to 1 on to அப்படின்னா ரெண்டும் சேர்க்கும்பொழுது பைஜெக்டிவ். ஸோ T பைஜெக்டிவா இருந்ததுன்னா இது என்ன சொல்லுதுன்னா rank of T equals dimension of A and vice versa. ஸோ கான்வர்ஸும் அது ட்ரூ. ஆனா இந்த ஃபேக்டை யூஸ் பண்ணனா T invertible இருந்தாக்க T bijective. So T bijective implies and implied by T is invertible. So இது ரெண்டுத்தையும் சேர்த்தும்போது T is bijective if and only if rank of T is equal to dimension of B. So இந்த remark வந்து later we will be using T invertible இருந்ததுன்னா rank of T should be equal to dimension of B. இன்னொரு விதமா கூட இதை ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த ரிசல்ட்டை T is invertible if and only if rank of T equals dimension of V. இந்த result T invertible na bijective, which means T is 1 to 1. T 1 to 1 na kernel T is singleton 0. That means nullity of T is value. இது value 0, இது set. So அப்போ rank nullity theorem படி nullity of T. So rank of T plus nullity of T is dimension of T. Dimension of V. So அப்போ இது 0ன்னு வந்ததுன்னா then you will have this. அப்போ T invertible இருந்ததுன்னா rank of T equals dimension of V. So next we have this theorem. Let V and W be vector spaces and T from V to W be linear and invertible. இங்கே தான் நம்ம T inverse linear சொல்றோம். அந்த இடத்துல மேப்பிங் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். ஸோ இது லீனியர்னு சொல்லணும்னா முதல்ல இந்த என்னெல்லாம் தெரியும் அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கலாம். T வந்து 1 to 1 and on to. Invertible-னா bijective. So 1 to 1 and on to இருக்கு. So for every vector y1, y2 in W கோடோமைன்ல ஒரு எலிமெண்ட் நான் எடுத்தேன்னா அதுக்கு யூனிக் ப்ரீஇமேஜ் இருக்கணும். ஸோ y1க்கு x1 ப்ரீஇமேஜ் யூனிக்கு, y2க்கு யூனிக் ப்ரீஇமேஜ் x2. அப்போ இதை மேத்தமெட்டிக்கலா எழுதணும்னா இப்படி எழுதுறோம் T of x1 equals y1, T of x2 equals y2. Now inverse exist ஆகுது invertible-னா. ஸோ இது வந்து x1 அந்த T inverse will be a mapping from W to V. அப்போ இந்த x1 is nothing but இந்த இதுல இருந்து you can apply T inverse on both sides. So that you will have x1 to be equal to T inverse of y1
அதே மாதிரி இங்கேயும் T inverse apply பண்ணும்போது you will have this. So x2 equals T inverse of y2 and this one is this. இப்போ நம்ம ஹோமோமார்பிசம் லீனியர்னு ஹோமோமார்பிசம் சொல்லணும்னா சேர்ந்து இருக்கிறத பிரித்து விட்டுரும் with respect to scalar multiplication as well as addition. ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த y1க்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இங்கேருந்து T of x1, y2க்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இதை வந்து T வந்து லீனியர் கிவன் தெரியும். ஸோ அப்போ இதை வந்து இந்த மாதிரி ரீரைட் பண்ணுறோம். பட் T inverse composition T is identity because T is invertible. அதனால இது வரும். பட் வாட் இஸ் x1? x1 is T inverse of y1, x2 is T inverse of y2. So you have this. அப்போ என்னுடைய T inverseம் linear mapping, so linear transmission. இதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன். இந்த P1 of Rங்கிறது நமக்கு collection of all polynomials of degree at most 1. அப்போ இப்படி தான் இருக்கும் எலிமெண்ட்ஸ் a plus bx தான் இருக்கும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஒரு லீனியர் டிரான்ஸ்மிஷன் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இட் டேக்ஸ் திஸ் எலிமெண்ட் டு திஸ் ஆர்டர்ட் பேர் a, a plus b. இப்போ இந்த T இன்வர்ஸ் இந்த மாதிரி டிஃபைன் ஆயிருக்கு, அதை நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். இந்த T இன்வர்ஸ் வந்து லீனியர்னு நம்மளால ஈஸியாக சொல்ல முடியும். T இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொன்னாலே பை த ப்ரீவியஸ் தியரம் இது வந்து லீனியர்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ எப்படி அந்த T இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ வி ஹாவ் T இன்வர்ஸ். இப்போ இது வந்து பைஜெக்டிவா இல்லையா? யூ கேன் சி ஈஸிலி தி டைமென்ஷன். நிறைய கான்செப்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல இதனுடைய பேசிஸ் வந்து 1x, ஸோ டைமென்ஷன் 2. இதனுடைய டைமென்ஷன் 2, E1, E2 தான் பேசிஸ். ஸோ டைமென்ஷன் சேம், ஃபைனட் டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ். இப்போ இந்த T இப்படி டிஃபைன் ஆயிருக்குல, இதனுடைய கர்னல் கண்டுபிடிப்போம். கர்னல் இஸ் a plus bx, all those elements in the domain belonging to P1 of R whose image under T is the zero element which is 0, 0. So இது எப்படி டிஃபைன் ஆயிருக்குன்னா, all those elements in P1 of R such that இது எப்படி டிஃபைன் ஆயிருக்கு, ஆர்டர்ட் பேர் a, a plus b equated to 0, 0. அப்போ இது என்ன கொடுக்குது அப்படின்னா, a 0ன்னு கொடுக்குது, a plus b 0ல bயும் 0ன்னு கொடுக்குது. அப்போ aவும் 0 bயும் 0னா the kernel T is just singleton 0. Kernel T singleton 0னா T is 1 to 1. அப்போ T 1 to 1 and finite dimensional இருக்கிறதுனால T will be onto. Otherwise நம்ம dimension of V is equal to அந்த rank of T, rank nullity theorem அது படிக்க நம்ம சொன்னோம்னா T will become onto. So T 1 to 1 onto, அதனால bijective, bijectiveனால invertible, அதனால T inverse exist ஆகும். So existence of T is assured. இப்போ அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். So you consider an arbitrary element C, D in R2. Then இதை எப்படி, this is the procedure. இந்த CD வந்து இங்க ரைட் சைடில் என்ன இருக்கோ அதுக்கு ஈக்குவேட் பண்ணிட்டோம்னா C will be equal to A and D will be equal to A plus B. So this gives A equals C and B is equal to D minus C. So இப்போ the pre-image எப்படி இருக்கும் அப்படின்னா, A, see when you have, just understand this concept, A plus BX என்ன இருக்கிறது, rather இது கூட வேண்டாம். A plus BX எங்க போகுது அப்படின்னா A, A plus Bக்கு போகுது. So if I've considered CD, இது இந்த எலிமெண்ட் எங்க இந்த இடத்துல என்னவா இருந்தா, when I consider, when I apply the mapping T, I will get that CD back. So அதுக்கு we have இதனுடைய pre-image இந்த மாதிரி இருந்தாதான், just check, இது first component அப்படியே இருக்கு, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வருதுதான் செகண்ட் காம்பனன்ட். we are getting that. So இந்த CDக்கு pre-image எப்படி இருக்கும்னா C plus D minus C into X தான் இருக்கும்.
ஏன்னா இந்த இதுல வந்து இந்த how it is defined first component இங்க என்ன இருக்கோ அது அப்படியே செகண்ட் காம்பனன்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி என்ன வருதோ அதுதான். பட் இத மாதிரி நம்ம ஒரு ஆர்பிட்ரரி எலிமெண்ட்டுக்கு டைரக்டாலாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதனால இந்த சிடின்னு ஏதோ ஒரு எலிமெண்ட்டை இதுக்கு ஈக்குவேட் பண்ணிட்டு தென் வாட் குட் பி அவர் ஏ அண்ட் பி அப்படின்னு கம்ப்யூட் பண்ணோம்னா ஸோ அந்த ஏ அண்ட் பி இருக்கிற இடத்துல இந்த சியையும் டி மைனஸ் சியும் போட்டோம்னா நமக்கு ப்ரீ இமேஜ் கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி வருது. ஸோ வி ஹாவ் டி டு பி இதுல இருந்து நம்ம டி ஆன்டுன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ அது மாதிரி நம்ம டி ஆன்டுன்னு சொல்லிக்கலாம். அண்ட் இட் ஆல்சோ கிவ்ஸ் இந்த டி இன்வர்ஸ் ஆஃப் சிடி அப்படிங்கிறது இங்கேருந்து இங்க போகுது இல்ல ரிவர்ஸ். ஸோ டி இன்வர்ஸ் ஆஃப் சிடி இஸ் திஸ். ஸோ ஹவு இட் இஸ் டிஃபைன்ட் அதையும் நம்ம கொடுத்துட்டோம். அண்ட் இட் கேன் பி ஈஸிலி ப்ரூவ் தட் இட் இஸ் லீனியர். பட் பைஜெக்டிவ்னு இருந்ததுனாலே டி இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுனாலே பை த ப்ரீவியஸ் தியரம் இட் should be linear. So if you want it can also be established. T inverse of CD இன்னொன்னு T inverse of say some C prime D prime. So when you consider what you have to show is this T inverse of C comma D plus C prime comma D prime is this அப்படின்னு நம்ம சொல்லணும். அவ்வளவுதான். ஸோ இப்போ LHS எடுத்துட்டோம்னா it is nothing but T inverse of C plus C prime D plus D prime. Right? And T inverse எப்படி எடுத்துட்டு போகுது எலிமெண்ட்டை? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை அப்படியே தான் வச்சிருக்கணும். C plus C prime plus செகண்ட் என்ன இருக்கோ that minus செகண்ட் என்ன இருக்கு D minus C. D minus C plus செகண்ட்ல இருக்கிறது D plus D prime. Yes. Minus ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்குன்னா C plus C prime into X. The whole thing multiplied by X. So இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? C plus D minus C into X plus C prime minus C prime plus D prime இங்க plus தான் இருக்கு minus C prime into X. So the first one வந்து is nothing but this and the second one is nothing but this. அதனால அதே மாதிரி நம்ம scalar times நம்ம எடுத்து போட்டோம்னாலும் we will get that scalar multiplication கீழையும் condition true-ன்னு நமக்கு வரும். So அப்படியும் நம்ம சொல்ல இல்லைன்னா we made use of the previous theorem. But we have a corollary to this theorem. Let T be an invertible linear transformation from V to W, then V is finite dimensional if and only if W is finite dimensional. In this case, dimension of V equals dimension of W. Right. இப்போ T is a mapping from V to W. T is a linear transformation from V to W. It is given. நம்ம first என்ன பண்ணலாம்னா V வந்து finite dimensional எடுத்துக்கலாம். And we will take beta to be a basis for V. இப்போ by theorem 2.2 so இதுல வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா V and W vector spaces இருந்து இந்த V வந்து T வந்து V to W is linearன்னு இருந்ததுன்னா and beta வந்து பேசிஸா இருந்ததுன்னா அதனுடைய இமேஜ் செட் அது வந்து ரேஞ்ச் ஆஃப் T ஸ்பேன் பண்ணும். range of T is spanned by T of beta அப்படிங்கிற ரிசல்ட் நமக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். So T of beta spans a range of T. R of T na range of T. But what is range of T? It is W. Why it is W? Because T வந்து invertible. Invertible na it is bijective. Bijective na 1 to 1 and on to 1 to 1 and on to இருந்ததுன்னா range space will be equal to the whole of the codomain. அப்போ range of T is the whole of W, right? So அப்போ W is finite dimensional. இப்போ இதனுடைய basis வந்து T of X is spanned by
எது spanned by W is spanned by this in the T of x1 and so on T of xn. So it is spanned by this. And by theorem 1.9, இப்போ 1.9 என்ன சொல்லுதுன்னா, if a vector space V is generated by a finite set S, then some subset of S is a basis for V. So இந்த Vங்கிற இடத்துல இந்த இடத்துல நமக்கு W இருக்கு. So we'll have இந்த W finite dimensional இருக்கணும்னா அதனுடைய subspace will become a basis. I mean subset will become a basis. இது span பண்ணுது. T of beta span பண்ணுது W. இந்த ரிசல்ட் படி அதனுடைய some subset வந்து will be a basis னு இது சொல்லுது. That is finite basis. அதனால என்னுடைய dimension of W வந்து finite. W is finite dimensional. So V finite dimensional இருந்ததுன்னா W finite dimensional. அந்த பார்ட்ட சொல்லிட்டோம். So by a similar argument, இப்போ T inverse, இப்போ எனக்கு வந்து converse partல எனக்கு என்ன சொல்ல போறோம்னா, if W is finite dimensionalனா so is V ன்னு நம்ம சொல்லலாம். இதே ஆர்குமெண்ட்டை T inverse வச்சு நம்ம பண்ணோம்னா என்ன, இந்த இடத்துல இந்த ஏன் கான்வர்ஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்னா, ஐ மீன் டைரக்டா நம்ம சொல்லலாம் அப்படின்னா, T பைஜெக்டிவா இருந்ததுன்னா, T is bijective அப்படின்னா T inverse exists and is linear transformation, and that is also bijective. So அப்படின்னா இந்த T inverse is bijective. T inverse is 1 to 1 and on to. அப்போ இங்க நம்ம Tக்கு என்னென்ன கதை சொன்னோமோ the same story can be told to our T inverse also. அதுக்கும் நம்ம சொல்ல முடியும். அதனால using T inverse we have this. இப்போ suppose that V and W are finite dimensional, because T is 1 to 1 and on to, we have nullity of T to be 0. And rank of T therefore will be dimension of range of T, and that is equal to dimension of W. So by dimension theorem, this is our dimension theorem. Nullity of T plus rank of T is dimension of V. So nullity of T நமக்கு 0 ஆயிடுச்சுன்னா rank of T, which is nothing but dimension of R of T, and that is nothing but dimension of W, because T is bijective. It is 1 to 1 and on to na the range space, range of T, அதான் நம்ம R of T ன்னு குறிக்கிறோம், will be the whole of W. எப்போ T on to இருக்கும் பொழுது. T is on to means range of T, which is R of T is W. So dimension of R of T will be equal to dimension of W. But dimension of R of T, I mean இந்த இடத்துல நமக்கு இங்க rank nullity theorem நம்ம யூஸ் பண்ணும்போது it is nothing but dimension of V. So dimension of V equals dimension of W. So we have got both என்ன V finite dimensional இருக்கும்போது W finite dimensional, and இப்போ நமக்கு இந்த கான்வர்ஸ் பார்ட்ல W finite dimensional அப்படின்னா அதுக்கு ஒரு பேசிஸ் நம்ம எடுத்தோம்னா அதை y1 y2 etc yn அப்படின்னு நம்ம டினோட் பண்ணோம்னா, then T inverse அதை காமான்னு குறிச்சோம்னு வச்சுக்கோங்க. அப்போ T inverse gamma will span our capital V. அப்படியே the result will follow directly. Just to replace T by T inverse and make use of these three theorems. Okay, so in the next video we will see the definition of an invertible matrix. T is invertible if and only if matrix representation is invertible, and matrix is invertible if and only if left multiplication transformation is invertible, and wherever possible illustration also. Thank you.